விலை ஏறும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குங்க, மோடிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் எல்லாரும் பேசினாங்க பாஜக. இப்போ என்னடா ஜிஎஸ்டி கவுன்சில் படுத்து தூங்கிட்டு இருக்குது, மோடி மைக்க பிடிச்சி அனௌன்ஸ் பண்றாரு, நான் தீபாவளிக்கு பரிசு கொடுக்க போறேன், ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூரோட சந்தை சுமாரா 35% அமெரிக்க ஏற்றுமதியை நம்பி. நேற்று கொங்கு கட்சி ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உடனடியாகவே 3000 நிறுவனங்கள் மூடப்படும். ஜிஎஸ்டி வருவாய் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 18% டாக்ஸ் போட்டிருக்கீங்க, 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. இப்போ அதை 18 5 ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2.5% வரும். 9% வரி வந்த இடத்துல 2.5% ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேட்டுக்கு வேறு வருவாய்க்கான வழி கிடையாது. 2500 ரூபாய்க்கு மேல வாங்குற துணி, சட்டை, இந்த மாதிரியான ஆயத்த ஆடைகள் இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸை 12% 18% உயர்த்திருக்காங்க. சிமெண்ட்டுக்கான டாக்ஸை 28% 18% குறைச்சிருக்காங்க. சிமெண்ட் உலகத்தின் இப்ப ராஜா வந்து அதானி, அவருடைய விற்பனையை காப்பாத்துறதுக்கான வேலை நடந்திருக்கு. 63% டாக்ஸ் திருப்பூர் கார்மெண்ட்டுக்கு. உயிரை விட போற நிலைமையில இருக்கிற ஆடைத்துறைக்கு வரி உயர்வு, சிமெண்ட்டுக்கு வரியை குறைச்சிருக்காங்க. 2016க்கு பிறகு 2024 வரை இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு சுமாரா 1.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு வந்தவர் 8 வருஷத்துல 1.5 கோடி பேருக்கு வேலை இல்லாம பண்ணி 3.25 கோடி சின்ன சின்ன நிறுவனங்களை எந்திரிக்க முடியாத அளவுக்கு இழுத்து சாத்தி இவர்கள் செஞ்ச பொருளாதார திட்டங்களால வந்த விளைவு தான். பாஜகவுக்கு உள்ளிருந்தே பல்வேறு எதிர்ப்பு வந்து வர ஆரம்பிக்கும். மோடி அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குங்கிறதுனால தான் ஜிஎஸ்டியை குறைக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கு. நிதின் கட்கரி இன்சூரன்ஸுக்கு எதுக்கு ஜிஎஸ்டின்னு அவர் கேட்கிறார். தமிழ்நாட்டில் சீட்டு கூட வேணா நான் ஆதரிக்கிறேன்னு சொன்ன டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும், ஐயா உங்களை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வமும் முறைச்சிட்டு வெளியில வர்றாங்க. மோடியை பார்த்து பயப்பட முடியாதுங்கிறதுக்கான ஆட்கள் வர்றாங்க. இதை பார்த்து அவர் பயப்படுறாரு. ரொம்ப சிம்பிளா தேஜஸ்வி ஒரு கேள்வி கேட்டார், அவங்க அம்மாவை திட்டுனாங்கன்னு சொன்னப்ப நீ போய் சீனால பல்ல காட்டிட்டு நின்ன எல்லார்கிட்டையும், இங்க இந்தியாவுக்கு வந்து இறங்கணும்னு ஒப்பாரி வைக்கிறியான்னு அவர் கேட்கிறாரு. நீ வந்து ஊர்பட்ட பொம்பளைங்களை பத்தி நீ அசிங்கமா பேசியிருக்க, ஜெர்சி பசுன்னு இவர் தான் சொன்னாரு, சோனியா காந்தி சொன்னாரு. ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த டாரிஃப், அதனால வந்து இங்க குறிப்பா திருப்பூர் போன்ற ஆடை தொழில் செய்யற நலன்களும் சரி, இல்ல குஜராத்ல வைர தொழில் செய்யறது, இது எல்லாமே வந்து பயங்கர அடி வாங்கிருக்குது. நீங்க விலையை குறைச்சிங்க, அப்பதான் நாங்க இறக்குமதி பண்ண முடியுன்ற அளவுக்கு அங்க வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. இப்போ இதை சரி செய்யற அளவுக்கு இதெல்லாம் இருக்குமா? ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே இருந்த 4 ஸ்லாப் அப்படின்னு ஜிஎஸ்டியில் ஏற்கனவே இருந்ததை 2 ஸ்லாபாக மாற்றிருக்கிறாங்க. வெறும் 5%, 18%, அது மட்டும்தான் இதுக்கப்புறம் நடைமுறையில் இருக்கும். செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பல அன்றாட விஷயங்களுக்கான வரின்றது ரொம்ப குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் அதை வந்து வரவேற்று பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் இது ராகுல் காந்தியோட வெற்றி, இதை பல வருஷமாக அவரு போராடிட்டு இருக்கிறாரு, அவர் முன் வச்ச விஷயம், இந்த வெற்றி வந்து ராகுல் காந்திக்கு தான் போகும் சொல்லி குறிப்பாக காங்கிரஸில் இருக்க பல தலைவர்கள் வந்து இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே மக்களுக்கு பலன் அளிக்கிற விஷயம் தானே? இந்த 2 ஸ்லாபாக மாற்றுறதுல என்ன பலன் கிடைக்க போகுது? ஒரு பொருள் விலையை குறைய போகுதுன்னு சொன்னால் அது நல்லது தான், அதில் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் 2-3 பாகங்களாக நாம் பார்க்கணும். ஜிஎஸ்டியை மறுசீரமைக்கணும், இது சரியில்லை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது. ஏன் 8 வருஷத்துக்கு அப்புறம் அதை செய்கிறாங்க? அப்படின்னா இவ்வளவு நாள் இந்த டேமேஜ் அப்போ இன்னைக்கு வந்து சாதாரண மக்களுக்கு அது ஒரு விடிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா, அப்போ 8 வருஷமாக அது ஒரு பெரிய சாபமாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்று. எதிர்கட்சிகள் கிளைம் பண்ணுறது உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த 2017 இந்த மாதிரி அதை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத சிதம்பரம், ராகுல் காந்தி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. ஸ்ட்ரக்சுரலாக இதில் இருக்கிற ஏகப்பட்ட கோளாறு இருக்குது. ஈவன் இது அறிமுகப்படுத்தப்பட்ட விதமும் ரொம்ப நியாயமற்ற முறையில் இது இந்த 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 அறிவிப்பு வந்து வெளியில் வந்துருக்கு. இப்போ இந்த 2 ஸ்லாப் சொல்கிறீங்க, இந்த ஸ்லாப்பை குறைச்சது சொல்கிறேன். நீங்கள் நியாயமற்ற முறை, நீங்கள் ஜிஎஸ்டி வரி அதிகரிக்கப்பட்ட போதெல்லாம் இப்போ தமிழ்நாடு தனக்கு தேவையான விஷயங்களை வந்து ஜிஎஸ்டியை குறைக்கணும்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டி தமிழ்நாடு சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அதிகம் இருக்கும். அதே வட இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படுற இல்லை தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் டாமினன்ஸ் வந்து பாஜகவுக்கு இருந்தது. இப்போதும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் உங்களுடைய பரிந்துரை ஒன்று பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அது 75% மெஜாரிட்டியோட பாஸ் ஆகணும். ஆனால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் 33% ஓட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோ கர்நாடகாவோ அல்லது மேற்கு வங்காளமோ எந்த மாநிலமும் பாஜக ஆளாத எந்த மாநிலத்தின் பரிந்துரையும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதே கிடையாது. அதாவது இந்த போட்டியில் எதிர்கட்சிகள் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஸ்ட்ரக்சர். 9% ஜிடிபியில் பங்களிப்பு அளிக்கிற தமிழ்நாட்டுக்கு 5%க்கும் குறைவான வரிப்பகிர்வு தான் வருது. ஜிஎஸ்டியில் இதே மாதிரியான அநியாயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறதே ஒரு ஜனநாயகபூர்வமற்ற ஒரு அமைப்பாக இருக்குது. முதல் பிரச்சனை. இந்த அறிவிப்பு கொடுக்குறாருல மோடி கொடுக்குறாருல, அவர் சுதந்திர தின உரையில் சொல்கிறாரு, இது வரைக்கும் விலை ஏறும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க,
அது ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குங்க, மோடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் எல்லாரும் பேசுனாங்க பாஜகவில். இப்போ என்னடான்னா ஜிஎஸ்டி கவுன்சில் படுத்து தூங்கிட்டு இருக்குது, மோடி மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் தீபாவளிக்கு பரிசு கொடுக்க போகிறேன், ஜிஎஸ்டி எல்லாம் மாற்ற போகிறோம், குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு ஜிஎஸ்டி கூடி இப்போ அதுலேயும் ரொம்ப ஆயிடுச்சு. தீபாவளிக்கு குறைக்க போகிறோம்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் சேல்ஸே நடக்கல, கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாம் எதுவுமே விற்கல. அப்போ வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம். நீங்கள் 10% குறைப்பீங்களா 5% குறைப்பீங்களான்னு தெரியாது. கார் வாங்குறவன் ஏசி வாங்குறவன் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இது வங்கிகளில் போன மாதம் அல்லது போன மாதத்தில் இந்த அறிவிப்பு வந்ததுல இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறமா கார் லோனு பைக் லோனு எதுவுமே போகல. இவங்களுக்கு டார்கெட் இருக்குது, எல்லாரும் கடந்து அல்லாடுறாங்க யாராவது வாங்கிக்கிங்கன்னு சொல்லி. ஆனால் யாரும் கஸ்டமர்ஸ் யாரும் புதுசாக பைக் வாங்குறதாவோ கார் வாங்குறதாவோ இல்லை லோன் போட்டு, ஏன்னா வரி குறையட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. இது ஏசியிலேருந்து டிவியிலேருந்து எல்லாத்துலேயும் நின்று போனதுனால, ரொம்ப அவசியமானதை தவிர மீதி எல்லாத்தையும் மக்கள் நிறுத்தினதுனால, வேறு வழியே இல்லாமல் மோடி அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்றதுனால தீபாவளிக்குன்னு சொன்னதை இப்போ நவராத்திரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக கூடி இதை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு புத்திசாலித்தனமானதில்லை, மோடியின் தனிப்பட்ட விருப்பம், மோடிக்கு சரிந்து விழுகிற தனிப்பட்ட இமேஜை காப்பாற்றுறதுக்காக இது வந்திருக்கு. ரைட் ராங் அது எல்லாத்துலேயும் நடக்கும். நீங்கள் ஒரு இதில் ஊரில் பணம் நிறைய விழுந்துச்சுன்னா அந்த பணத்தை தூக்கிட்டு போகிற வண்டிக்கான வருமானம் அதிகரிக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதுங்கிற கணக்கு விஷயம் இல்லை. இவர்கள் இதை அறிமுகப்படுத்துறதுக்கு இல்லை, ஒரு அசாத்தியமான நெருக்கடியில் மோடி சிக்கிக்கிட்டு இருக்காரு. இல்லை அது இப்போ பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றதுலேயே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த டாரிஃப், இந்தியா மேலே போட்ட இறக்குமதி வரி, அதனால் வந்து இங்கே குறிப்பாக திருப்பூர் போன்ற ஆடை தொழில் செய்கிற நலன்களும் சரி, இல்லை குஜராத்தில் வைர தொழில் செய்கிறது, இது எல்லாமே வந்து பயங்கர அடி வாங்கியிருக்குது. அந்த ஆர்டர்ஸ்லாம் புதுசாக வர எந்த ஆர்டர்ஸும் கொடுக்கப்படல, எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. பழைய ஆர்டர் திருப்பி வருது. ஆமாம், பழைய ஆர்டர் திருப்பி வருது. நீங்கள் அந்த இதுவை ஏற்றுக்குங்க, அதாவது நீங்கள் விலையை குறைச்சிக்கங்க, அப்போ தான் நாங்கள் இறக்குமதி பண்ண முடியுன்ற அளவுக்கு அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ இதை சரி செய்கிற அளவுக்கு இதெல்லாம் இருக்குமா? ரெண்டாவது, ஏற்கனவே ஜிஎஸ்டி 9 வருஷம் படுத்தின பாட்டில் பல நெருக்கடிகள் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து சந்திச்சிருக்குது, இந்திய தொழில் முனைவோர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அளவுக்கு இது இருக்குமா? இல்லை, இதனுடைய இம்பேக்ட் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு 2-3% இருந்தால் அது பெரிய விஷயம். இது பாஜக ஆதரவு ஊடகங்களே தற்காலிகமாக சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க. நீண்ட கால அடிப்படையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பெரிய விளைவுகளை உருவாக்காது. ஏன்னா நீங்கள் இந்தியாவினுடைய ஜிடிபியில் இந்த அமெரிக்க சாங்ஷன்ஸ் இருக்குல்ல, சாங்ஷன் இல்லை டாரிஃப் இருக்கு இல்லையா, இந்த டாரிஃப் எல்லாம் 1% குறைக்கலாம். 1% நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு அதனுடைய சைஸு. இப்போது திருப்பூரோட சந்தை சுமாராக 35% அமெரிக்க ஏற்றுமதியை நம்பியிருக்கு. நேற்று கொங்கு கட்சி ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உடனடியாகவே 3000 நிறுவனங்கள் மூடப்படுங்கிறார். மீன் ஏற்றுமதி சுத்தமாக அடிபட்டு திருப்பி வந்திருக்கு. மீன் ஏற்றுமதியில் பாதிக்கு பாதி அமெரிக்காவை நம்பியிருக்கு. வைர ஏற்றுமதி $10 பில்லியன், கிட்டத்தட்ட $11 பில்லியன் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டு யூஎஸ்ஐ நம்பியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான செக்டார்களை கணக்கெடுத்தோன்னா தோராயமாக இவர்களுடைய நேற்று அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் அவங்க சொன்னபடி பார்த்தா தோராயமாக ஒரு 5 கோடி வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படலாம். இப்படி இருக்கும்போது மக்கள் சம்பாதிக்கிறதுக்கான கதவை அடைச்சிட்டு, இப்போது நீங்கள் உங்களுக்கு சம்பளத்தை நிறுத்திட்டு 10% டிஸ்கவுண்ட் கூப்பன் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை மாதிரியானது. அது உங்களுக்கு விலை குறையலாம், ஆனால் மக்கள் அந்த பொருளை வாங்குகிற அளவுக்கான தகுதியோடு இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. ஸோ இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. தற்காலிகமாக ஒன்று நடக்கும். என்னன்னு சொன்னால், கூடுதலாக பணம், ரொம்ப அவசியமான தேவைகளுக்கு கூடுதல் பணம் கொடுத்தவங்க கொஞ்சம் அதில் மிச்சப்பிடிப்பாங்க. தீபாவளிக்கு சேல்ஸ் இந்த வருஷம் பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தது, ஒட்டுமொத்தமாக சந்தை வந்து எதிர்பார்த்தது அப்படி தான். இந்த முறை தீபாவளி சேல்ஸ் வந்து மிடில் கிளாஸோட அந்த விருப்பத்தில் ஒரு அவசரப்பட்டு ஒரு ஏசி வாங்கலாம், டிவி வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ரைட் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு வாங்கலாம்னு ஆசைப்பட்டு, இது எப்படி நீடிக்குமான்னு தெரியல, இந்த குறைய டைமில் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை. இன்னொன்று, இப்போ வந்து மக்களோட பையிங் பிஹேவியரை நீண்ட கால அடிப்படையில் யோசிக்கிற மாதிரி இல்லை. தற்காலிகமாக வாங்குறவங்களோட எண்ணிக்கை கூடுதல். அது இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அந்த ரொம்ப லாங் டேர்மில் யோசிக்கிறது இருக்காதுங்கிறதுனால இது போன்ற பொருட்களை வாங்குவாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்னும் சேல்ஸை நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவின் உள்நாட்டு விற்பனை அதிகரிக்குங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதை பாஜக ஆதரவு ஊடகங்களே என்டாஸ் பண்ண அதை ஒத்துக்கல. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதன் பிறகு குறையும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெஃபார்ம்லையும் கூட ஒரு டெமோக்ராட்டிக்கான நடைமுறை இல்லை. இதை அவசரமாக அறிவிக்கிறாங்க. இதனுடைய இழப்பு மாநிலங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஒரு மதிப்பீடு. ஏன்னா ஜிஎஸ்டி வருவாய் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த வருவாய் பாதிக்கப்படுறது யாருக்கு? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் இருக்கும். அப்போது மாநிலங்களுக்கு ஏற்கனவே வருவாய் குறைவு, வருவாயில் பெரும்பகுதி யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்குது, செலவில் பெரும்பகுதி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குது. இப்படி இருக்கும்போது
நீங்கள் அதிகம் செலவு செய்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மேற்கொண்டு 2 லட்சம் கோடி லாஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க? இந்த ஜிஎஸ்டி வருவாய் குறையிறதுலாம் மாநிலத்திலேருந்து குறைச்சிருவாங்க. ஆமாம், வருவாய் குறைஞ்சிடும்ல. இப்போ 18% டேக்ஸ் போட்டிருக்கீங்க, 18%ல் 8% டேக்ஸ், 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. இப்போ அதை 18 5 ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 18 5 ஆக்குறாங்கன்னா வர 2.5% வரும். 9% வரி வந்த இடத்துல 2.5% ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேட்டுக்கு வேறு வருவாய்க்கான வழி கிடையாது. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதெல்லாம் கிடையாது. செஸ்ன்னு ஒரு ரொம்ப பெரிய ரிசோர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ மாநிலங்களுக்கு ஏற்கனவே வரி பிடுக்கப்பட்ட நிலைமையில் மாநிலங்கள் அந்த வரியை என்ன செய்யும்? அந்த வரி சுமையை மக்கள்கிட்ட தான் கொடுக்க முடியும். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் அதை காம்பன்சேட் பண்ணலை. இது குறித்து அவங்க பேசவே இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்கறத பற்றி பேசவே இல்லை. அடுத்தது இந்த டேரிஃபை இது ஈடுகட்டுமா அப்படின்னு சொன்னால், டேரிஃப் யூஎஸ் டேரிஃப்னால் வரப்போகிற விளைவு என்னன்னு சொன்னால் வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி சரிவு, அதனால் டாலர் ரிசர்வ் வந்து குறையும். டாலர் ரிசர்வ் குறையிறதுனால டாலருடைய விலை ஏறும். உலகளாவிய அளவில் டாலர் விலை குறைஞ்சிட்ருக்கு. இப்போ டாலருக்கு எகென்ஸ்டாக, யூரோக்கு எகென்ஸ்டாக டாலர் வந்து மதிப்பு குறையுது. மற்ற நாணயங்களுக்கு எதிராக டாலரோட மதிப்பு குறையுது. ஆனால் இந்தியாவில் டாலர் மதிப்பு ஏறுது. 88 ரூபா தாண்டிடுச்சு. 88 ரூபா டாலர் மதிப்பு ஏறும்போது நீங்கள் பெட்ரோலியம் பொருட்கள் மீதான சுமை அதிகமாகும் மக்களுக்கு. அது மக்கள் தலையில் தான் விடிய போகுது. வேலைவாய்ப்பு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறது, அது குறையிறதுனால வேலைவாய்ப்பு குறைய போகுது. அது இல்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட்டு வெறும் டேரிஃபோடு நிறுத்தலை. அவன் என்ன செய்கிறான்னா, அமெரிக்காவில் இருக்கிற வேலை பார்க்குற இந்தியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட விசா விதிமுறைகளை கடுமையாக்குறாங்க. ஓகே, இந்தியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு வந்து அங்கே அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகுது. உலகளாவிய அளவிலும் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு, இந்த டேரிஃபுக்கு பிறகு இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது. இப்போ சமீபத்தில் கத்தார் கவர்மெண்ட்டு வெளியில் பெருசாக சொல்லலை, ஆனால் வருஷம் 5 லட்சம் பேரை இந்தியர்களை குறைச்சிட்டு வேறு ஆட்களை காம்பன்சேட் பண்ணுறதா அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஓகே, உலகம் முழுக்க ஆள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உலகளாவிய வேலைவாய்ப்பும் பாதிக்கப்பட போதுங்க போது மக்கள் கையில் பணம் இல்லாமல் விலை குறைஞ்சா என்ன செய்வாங்க? இல்லை, ட்ரம்ப்புக்கும் ஒரு இன்டென்ஷனலாகவே இருக்குதுல்ல, இங்கேருந்து வெளியேற்றணுன்றது, அவர் நாட்டில் இருந்து வெளியேற்றணுன்றது இன்டென்ஷனலாக இருக்குது. ட்ரம்ப்புக்கு வந்து அவருடைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு ஒரு பழி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஓகே, நீங்கள் சீனா தான் அவங்களோட ட்ரேட் சர்ப்ளஸ் இந்தியாவை சொல்கிறாருல, எங்களுக்கு நிறைய விற்கிறீங்க, எங்ககிட்டேருந்து கம்மியாக வாங்குறீங்கன்னு ட்ரம்ப் குறை சொல்கிறார் இல்லையா, அதை சீனாவோடு கனெக்ட் பண்ணால் இந்தியாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவருக்கு என்னென்னா, இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை, பாஜக என்ன செய்யும், இருக்கிறதுல இல்ச்சாயனை போட்டு அடித்து இவங்க ஒரு வெயிட்டை காட்டுவாங்கல்ல. சீனாவும் சண்டை போடுவான், பாகிஸ்தான் சண்டை போடுவான், இவங்க சவாலை பாகிஸ்தானுக்கு மட்டும் விடுவாங்கல்ல. அது மாதிரி யூஎஸ் பண்ணுறான். இல்லை, குறிப்பாக பாஜக அரசாங்கத்துக்கு ட்ரம்ப் சொன்னதை அடிபணிஞ்சு போகணுன்றதுக்கான நெருக்கடி என்ன இருக்குது? ஏன் இதுக்கான வேற ஒரு வழியோ இல்லை வேற ஒரு இப்போ பேச்சுவார்த்தையை அவங்க சைடில் வந்து கூப்பிட்டாங்க, இவங்க போகல, ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு இல்லை அப்படி இல்லை. இது அவ்வளவு சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகே, முதல்ல அமெரிக்காவோடு ஒரு சமரசத்துக்கு தயாராக இருந்தது இந்தியா தான் உலகத்திலே. ஓகே, அவர் டேரிஃப் போட போகிறேன்னு திட்டமிடுறதுக்கு முன்னாடியே இந்தியா முன்கூட்டியே அமெரிக்க பொருட்கள் மீதான, குறிப்பாக விஸ்கி மீதான வரி பாதிக்கு பாதியாக குறைச்சாங்க. அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி விஸ்கிக்கான வழி குறைச்சாங்க. இந்தியாவில் இருக்க விஸ்கி கம்பெனியோட ஷேர்லாம் கீழே விழுந்துச்சு. அடுத்ததாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான வரிகளை வந்து மாற்றினாங்க, டெஸ்லா அந்த இதுக்காக மாற்றினாங்க. இதை மாதிரியான கூடுதலாக அமெரிக்காவிலிருந்து இராணுவ தளவாடங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணாங்க. இம்போர்ட்டை அதிகப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்வோன்னு ஓப்பனாக அறிவிச்சாங்க. அடுத்ததாக இதுவும் மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் கரன்சியில் நாங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா இல்லைன்னு ஜெய்சங்கர் அனௌன்ஸ் பண்ணார். எல்லா சமரசத்துக்கும் இவர்கள் தயாராக இருந்தாங்க. ஆனால் நெருக்கடி எங்கே மாட்டிக்கிச்சுன்னு சொன்னால், 2 இடத்துல ட்ரம்ப்போட ஈகோவை இவங்க டச் பண்ணாங்க. ஒன்று, ட்ரம்ப்புக்கு ஃபண்டிங் பண்ணின நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க விவசாய பொருட்கள் சார்ந்தது. விவசாய பொருட்கள், அந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், அந்த நிறுவனங்கள் தான் ட்ரம்ப்புக்கு நிறைய படி அளந்தாங்க. அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், விவசாய பொருட்கள் வாங்கிட்டு இருந்தது சைனா. அமெரிக்காவில் இருந்து சோயாபீன்ஸ் இதெல்லாம் வாங்கினது சைனா வாங்கி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய முக்கிய உணவுப் பொருளான பன்றிகளுக்கு தீனி போடுறதுக்காக சோயாபீன்ஸை வாங்கினாங்க. இப்போ இந்த சோயாபீன்ஸ் வாங்குறத சைனா நிறுத்திட்டு அவன் தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து சோயாபீன்ஸை வாங்குறான். அப்போது அந்த சோயாபீன்ஸ் அமெரிக்காவில் விவசாய நிறுவனங்கள், அதிகப்படியான ஏற்றுமதி வந்து விவசாய பொருள் தான். விவசாய நிறுவனங்கள், அதை கட்டுப்படுத்துகிற விவசாய பொருள் விற்பனை நிறுவனங்கள் அல்லது உற்பத்தி நிறுவனங்கள், அவங்க தான் ட்ரம்ப்புக்கு நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி ட்ரம்ப்புக்கு இருக்குது. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு, இந்தியா அமெரிக்க விவசாய பொருட்களை வாங்கணுங்கிறது, சோயாபீன்ஸ் இதெல்லாம். அப்போது நித்தி ஆயோக்கில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க. அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி எண்ணெயை ஒரு இடத்துக்கும் புண்ணாக்க சைனாவுக்கு விற்றுடலாம் அல்லது வேறு இடத்துல விற்றுடலாங்கிறது அவங்களுடைய திட்டம். பாஜகவுடைய விவசாய பிரிவே கடுப்பாகி இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் சந்திக்கிறாங்க. ப்ரெஷரை போட்டு அந்த அறிவிப்பு வந்ததும் தெரியல போனதும் தெரியல எடுத்துட்டாங்க.
ஒரு வாரம் 10 நாளில். ஏன் விவசாயிகளை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னால், மற்ற பாதிக்கப்படுகிற துறைகள், இப்போ திருப்பூரில் இருக்க கார்மெண்ட் இருக்குது, கார்மெண்ட் துறையும் சூரத்தில் இருக்கிற செயற்கை வைரத்துறையும் 2 பேரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் வாய்ப்பே கிடையாது. ஒன்றிணையவே மாட்டாங்க. ஜாதி வேறுபாடு எல்லா பிரச்சனையும் இருக்கும். இதே போல தான் ஒரு மீனவரும் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டரும் ஒன்றா இணைய மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்கு சலுகை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிடலாம். இந்த ஒற்றுமையை தக்க வைக்கிறது சாத்தியமே இல்லை. ஒற்றுமை உருவாகவும் சாத்தியம் இல்லை. அப்படியே அரிதனு மாதிரி தான் உருவானாலும் அதை ஒழிச்சிடலாம். ஆனால் விவசாயிகள் போராட்டங்கிறது அப்படி கிடையாது. விவசாயிங்கிற ஆங்கிளில் இந்தியா முழுக்க அவர்கள் வந்து ஒன்றுபட முடியும். ஏற்கனவே பிஜேபி என்னென்னலாம் குளிர் காலத்தில் சில்லுன்னு தண்ணியை மேலே ஊற்றி துரத்த பார்த்தான். அவர்கள் கிளம்பல. மாத கணக்கில் வந்து உட்காந்தாங்க. 600 பேர் செத்த போதும் அவங்க உட்காந்தாங்க. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது அதற்கு ஆதரவான போராட்டம் ஆந்திராவில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடந்தது. விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக பகைச்சிக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு வந்து அது ஆசிட்டில் முங்குற மாதிரி அது. ஸோ இது சரிப்பட்டு வர வேறு வழியே இல்லாமல் ட்ரம்ப்புக்கு பணிஞ்சு போக முடியலை அவங்களால. நான் மாட்டேன்னு சொல்லலை, என்னால் முடியலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆகுது. இதை ஒரு சக்ஸஸாக காட்டலான்றது. அடுத்ததாக அவரோட நொபேல் ப்ரைஸ், நான் தான் பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்தினேன்னு அவர் அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்க பார்க்குறாரு. ட்ரம்ப் சொல்லி தான் போரை நான் நிறுத்தினேன் அப்படின்னு மோடி ஒத்துக்கிட்டா, மோடிக்கு இருக்கிற அந்த பில்டப் பிம்பம் இருக்குல்ல, அவர் ஒரு பெரிய வெற்றி வீரர் அப்படிங்கிற பிம்பம் அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ப விரும்புகிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை அழிச்சதுன்னா அவர் அவ்வளோதான், அவரோட ஈகோ டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ மோடி தன்னுடைய கடைசி ஆயுதத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய கடவுள்கிட்ட போராடுறாரு. தன்னோட சாப்பாட்டை கடவுளுக்கு படைக்க சொல்கிறாங்க. அவர் பசியில் இருக்கார். இவ்வளோதான் ஈக்குவேஷன். இந்த பிரச்சனை இதுதான். ஸோ இதை செய்ய முடியாமல் அந்த ஈகோ, என்னடா என் காலு கீழே கடந்தவன் இப்படி முன்றானே, நமக்கு ஏதா பேசுகிறானேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தான் அவரோட கிறுக்குத்தனம் தான் நம்ம கேள்விப்பட்டது தானே, 50% டாரிஃபை போடுறாரு. இவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்துட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் எப்படியும் மோடி சமாளிச்சிருவாருங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டாங்க. பட் அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தியது அமெரிக்கா தான் இந்தியாவில். அவங்க வரதா இருந்தது, அந்த பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டது. அடுத்ததாக இவங்க ஏதோ சொல்கிறாங்கல்ல, 4 வாட்டி ட்ரம்ப் ஃபோன் பண்ணார், இவங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி, அதெல்லாம் வந்து உலக புருடா. ஏன்னா இப்போதும் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதும் 2 PR கம்பெனிகள் அமெரிக்கா ஒயிட் ஹவுஸில் இந்தியாவுக்காக லாபி பண்ணுறதுக்காக இந்தியா நியமிச்சிருக்கு. கம்பெனிகள் வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பெரிய டேமேஜ் இருக்குல்ல, இது இந்திய பொருளாதாரம் ட்ரம்ப் சொன்ன மாதிரி அது செத்து கொண்டிருக்கிற பொருளாதாரம் தான். ஏன்னா உற்பத்தி கிடையாது, விவசாய உற்பத்தி இல்லை, கன்சம்ஷன் இல்லை, ஏற்றுமதி குறையுது, வேலைவாய்ப்பு குறையுது. நீங்கள் கை வைக்கிற எல்லா இடத்துலையும் இந்தியா கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு நம்பிக்கையில் எழுந்து வரும் அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை, இந்த பொருளாதாரம் மோசமாகிற டிஸ்ட்ராய் ஆகிற சூழ்நிலை, கொலாப்ஸ் ஆகிற சூழ்நிலை ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் வர்ற மாதிரி இருந்தது. அந்த அமெரிக்க டாரிஃப் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், அந்த வேகத்தை ஒரு 6 மாதம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அந்த அழிவை முன்கூட்டியே நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி ரெஃபார்மை இவங்க பண்ணியிருப்பாங்க. அதுவும் கடைசியாக செத்த பிறகு பால் ஊற்றுற மாதிரியான ஒரு வேலை அது டாரிஃப் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வருஷம் செய்யலான்ட்டு இருந்தது இந்த வருஷம் செய்கிறாங்க. பீகார் எலெக்ஷனுக்காக செய்கிறாங்க. கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு இவர்கள் வரியை உயர்த்தத்தான் செய்வாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நடத்துறதுக்கான பணம் அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் வராது. சாதாரண மக்கள் வயிற்றில் அடித்தா மட்டும்தான் இந்த மிஷினால் ரன் பண்ண முடியும். ஏன்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட் ஆகிறதுக்கு இருக்குல்ல, நீங்கள் பாஜகவுக்கு படி அளக்கிறவங்களுக்கு லாபம் வரணும், அந்த நிறுவனங்களுக்கு பணம் போகணும், அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும். இதில் சில ஒப்பீடு பார்ப்போமே, இந்த ஜிஎஸ்டியில் கார்மெண்ட் 2500 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற துணி, சட்டை, இந்த மாதிரியான ஆயத்தாடைகள், இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸை 12% 18% உயர்த்தியிருக்காங்க. ஓகே. சிமெண்ட்டுக்கான டேக்ஸை 28% 18% குறைச்சிருக்காங்க. சிமெண்ட் உலகத்தின் இப்போ ராஜா வந்து அதானி. ஓகே ஓகே. அதானியோட சிமெண்ட்டு தான். அவருடைய விற்பனையை காப்பாற்றுறதுக்கான வேலை நடந்திருக்கு. 50% டாரிஃப்னால 63% டேக்ஸ் திருப்பூர் கார்மெண்ட்டுக்கு. இப்போ 63% டேக்ஸ்னால உயிரை விட போகிற நிலைமையில் இருக்கிற ஆடைத்துறைக்கு வரி உயர்வு, சிமெண்ட்டுக்கு வரியை குறைச்சிருக்காங்க. அதே போல் செயற்கை அந்த வைரம் பட்டத்திட்ட தொழிலுக்கு ஜிஎஸ்டி 5%, அதை குறைச்சிருக்காங்க. டியூட்டி டிராபேக் கொடுத்துருக்காங்க. அந்த நகை ஏற்றுமதி இருக்கு இல்லையா, நகை ஏற்றுமதிக்கு டிராபேக்கை வந்து உயர்த்தியிருக்காங்க. டிராபேக்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா அந்த ஏற்றுமதியினால் இந்தியாவுக்கு டாலர் வருது. இந்தியாவுக்கு டாலர் வருதுங்கிறதுனால அதை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு இன்சென்டிவாக அரசாங்கம் ஒரு தொகையை வந்து கொடுக்கும். 2014க்கு முன்பு கார்மெண்ட்டுக்கு கிடைச்ச டியூட்டி டிராபேக் 12%. இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2014க்கு முன்பு எவ்வளோ? ஒரு வித்தியாசமாக சொல்லுங்கள். காங்கிரஸ் காலத்தில் 12% இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 18.
2.5%. ஓஹோ, 5 மடங்கு குறைச்சிட்டாங்க. டிராபேக்கை குறைச்சிட்டாங்க. நகைகளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த டிராபேக்கை ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 கிராம் வெள்ளி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த 10 கிராம் வெள்ளிக்கு முன்னாடி 450 ரூபா கிட்ட 440 ரூபா டிராபேக் கொடுத்துட்டு இருந்தாங்க 10 கிராம் வெள்ளிக்கு. இப்போ அதை 540 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா விலை உயர்த்தியிருக்காங்க. 10 கிராம் நீங்கள் நகையை ஏற்றுமதி பண்ணிங்கன்னா முன்பு கொடுத்ததை விட 1000 ரூபா டிராபேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபார்ம்ஸ் எல்லாமே மோடி தன்னுடைய நண்பர்களின் பலனுக்காக பண்ணுறாரு முதல்ல. அடுத்ததா சர்வதேச அளவில் தனக்கு பேர் நாசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவரை மதிக்கிறதுக்கெல்லாம் ஆள் ரெடியாக இல்லை. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வராது, சீனாவோட கை கோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பால்கி சர்மாவோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் இந்த பால்கி சர்மா திங்க் ஸ்கூலு இந்த மாதிரி மோடிக்கு பஜனை பாடுறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவனுங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சைனா இஸ் கொலாப்சிங் அப்படின்னு வீடியோ போட்டு ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அவனுங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இந்தியா சைனாவோட சேர்ந்து சூப்பர் பவராக போகுது, அமெரிக்கா இஸ் கொலாப்சிங்னு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ அப்படி போட்டாலும் மோடியினுடைய பேரை தூக்கி நிறுத்த முடியல. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வர்றாரு, வந்து இறங்குனகையோட பாகிஸ்தானில் போய் இறங்குறாரு. இதில் அவ்வளவு புரிதல் இல்லாமல் நம்ம சைடில் இருந்தே நிறைய பேருடைய எதிர்வினைகள் வந்துட்டுருக்கு. தீக்கதிரில் சீனா ரஷ்யாவோடு சேர்ந்து இந்தியா பெரிய சூப்பர் பவராக எமர்ஜ் ஆக போகுதுன்னு அவர்கள் மோடி கவர்மெண்ட்டை நம்புவாங்கன்னு நான் நிச்சயமாக நம்பலை, உறுதியாக நம்பலை. ஏன்னா இவங்க பிரிக்ஸில் அவங்க அந்த அளவில் அங்கே இருக்கிற ஊடகங்களுடைய மதிப்பீட்டின்படி இந்தியா பிரிக்ஸில் இருந்துக்கிட்டு என்ன அமெரிக்காவோட ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை பார்க்குதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஏன்னா பிரிக்ஸ் கரன்சிக்கு இவங்க ஒத்துழைக்கலை, வீட்டோ பவர் இருக்குது. பிரிக்ஸில் துருக்கியை சேர்க்கறதுக்கு இந்தியா வந்து மறுத்துருச்சு. இப்படி அமெரிக்காவுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குறாங்கங்கிற நம்பிக்கை அவர் அந்த மாதிரியான ஒரு பிலீஃப் அங்கே இருக்கும்போது இந்தியாவை முழுசாக நம்பினா இவர் இந்தியா வெறுப்பேற்றுற மாதிரி இந்தியாவுக்கு வந்த கையோடு அவங்க பாகிஸ்தான் போகணுன்னு அவசியம் இல்லையே. மோடி அழைக்கும் போதெல்லாம் ஷபாஸ் ஷெரீஃப் அழைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஸோ இவங்க தூக்கிட்டு போவாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது ட்ரேடுங்கிற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிற பொருட்களுடைய மதிப்பு $84 பில்லியன். சீனாவுக்கு இந்தியா ஏற்றுமதி வந்து வெறும் $14 பில்லியன். ரஷ்யாவுக்கு $5 பில்லியன் தான். அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிங்கன்னா 15 மடங்கு குறைவு, 15 இப்போ 16-17 மடங்கு குறைவு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி. ஒருத்தன் வாங்குறது 20 மடங்கு அதிகமானாலும் வாங்க முடியுமா? முடியாது, அந்த தேவையே கிடையாது. சீனாவுக்கு நீங்கள் அவன் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட், அவன் டெக்னாலஜி ஜெயண்ட்டு. நீங்கள் அவங்களுக்கு என்ன ஏற்றுமதி பண்ணுவீங்க? நம்ம பிளாட்ஃபார்மில் விற்கிற ஒருத்தர் போய் ரிலையன்ஸுக்கிட்ட இப்போ ரிலையன்ஸுக்குள்ளே போய் பொருளை விற்கிற மாதிரி ரிலையன்ஸுக்கிட்ட பேரம் பேசி விற்கிற மாதிரி அது சாத்தியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு இனிப்பான ஒரு கற்பனை, அது கனவு காணலாம், அவ்வளோதான். ஆனால் ரியாலிட்டியில் அது நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக மோடி கொண்டு வந்த ஒரு பொருளாதார கொள்கைகள், டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த அமெரிக்கா கொடுத்த டாரிஃபாக இருக்கட்டும், இப்போது இதோட எட்ஜில் வேலை வாய்ப்பு இழப்புன்றது இந்தியாவில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இதனுடைய டேமேஜ் இருக்குது. இவங்க இந்திய தொழில்துறைக்கும் இந்திய வர்த்தகத்துக்கும் வியாபாரம் நடக்கிறதுக்கும் இவங்க பண்ணியிருக்க டேமேஜ் 1-2 கிடையாது. டிமானிட்டைசேஷன் ஒரு குரல் வலையை, இந்திய வர்த்தகத்தின் குரல் வலையை நெரிச்சுது, உள்நாட்டு வர்த்தகத்தின் குரல் வலையை. அதன் பிறகு கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி, அதை வியாபார் மண்டல், ஆல் இந்தியா வியாபார் மண்டலோட பொதுச் செயலாளர் அவர் போன வருஷம் சொன்ன தரவுகள் என்னன்னு சொன்னால் சுமாராக 48% இந்திய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குன்னு அவர் சொல்கிறார். ஓகே, பாதிக்கு பாதி. 2016க்கு பிறகு 2024 வரை சுமாராக இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு சுமாராக 1.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பறிபோயிருக்கும். இதன் ஒட்டுமொத்த இழப்பு 11.3 லட்சம் கோடி. 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு வந்தவர், வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு வந்தவர் 8 வருஷத்தில் 1.5 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் பண்ணி 3.25 கோடி சின்ன சின்ன நிறுவனங்களை எந்திரிக்க முடியாத அளவுக்கு இழுத்து சாத்தி இந்திய சாதாரண சிறு குறு வியாபாரிகள், தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவங்க, இவர்களுடைய பாக்கெட்டிலிருந்து 11 லட்சம் கோடி 11.3 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றுமில்லாமல் இழப்பு ஏற்படுத்து. இதுதான் இவங்க இந்த மாதிரியான இவர்கள் செஞ்ச பொருளாதார திட்டங்களால் வந்த விளைவு தான். இந்த டாரிஃப்னாலேயே கூட 2 கோடி பேர்கிட்ட வேலை இழப்பு. ஆமாம், 5 கோடி வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா இது செயின் மாதிரி, இது ஒருத்தர் ஒன்று இன்னொன்றை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அது குறிப்பாக திருப்பூர் போன்ற அந்த ஆடை தொழில் செய்கிற இடத்துல ஜிஎஸ்டினால இன்னும் அது மீள போகிறது. அதாவது ஒரு பாதி பேர் பொழப்பான்னு ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லையா, அந்த பாதி பேர் பொழைக்க வாய்ப்பு இருக்கிற கடத்தில் மிதிக்கிற வேலை இது. ஏன் அது பல கோடி வேலை வாய்ப்பு ஏன் போகும்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்தியாவின் தொழில் நிறுவனங்கள் ஒரு ஊரை மையப்படுத்தி இருக்கும். இப்போ நீங்கள் கான்பூர் லெதர், ராணிப்பேட்டை லெதர்,
லெதர் இண்டஸ்ட்ரி அடி வாங்குதுன்னு சொன்னால் ராணிப்பேட்டையில் இருக்கிற ஸ்கூல்லேருந்து மளிகை கடையிலேருந்து பஸ்ஸுலேருந்து ஆட்டோ ஓட்டுறவங்களேருந்து எல்லாரோட வேலையும் அது பாதிக்கும். வேலை போகணுன்னா வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காரணும்னு அவசியம் இல்லை. 30 நாள் வேலை இருக்கிறவனுக்கு 20 நாள் வேலை கிடைக்கும். 20 நாள் தான் வேலை கிடைக்கும்னா அது அவன் லைஃப் முடிஞ்சிடும். நம்மளால் நம்முடைய வருமானத்தில் 1/3 இழந்தோன்னா நம்மளால் சர்வே பண்ணவே முடியாது. வாடகை கொடுப்போம், சாப்பாடு சாப்பிடுமா. ஸோ இப்படி வந்து இது ஒரு பெரும் அழிவை இந்த டாரிஃப் இல்லைன்னாலும் இந்த அழிவு வரும். அது வேற விஷயம். ஏன்னா சீக்கிரம் கொண்டு வருது, அது முன்கூட்டியே கொண்டு வருது. ஓகே. ஸோ இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். பட் டேமேஜ் கண்ட்ரோல் ஆகாது. தற்காலிகமாக யூனியன் கவர்மெண்ட் அவங்க முதலாளிகள் மூச்சு விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸை அது உருவாக்கலாம். மற்றபடி இது ஜனநாயகபூர்வமற்றது, விவாதம் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இவங்க அதை அணுகலை. ஸோ இது கூடுதலாக எது அவசியமானது, எதை உடனே குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை. தான் தோன்றித்தனமாக செய்கிறாங்க. இதன் அழிவு நாம் ரொம்ப சீக்கிரமே பார்ப்போம். அதை விட முக்கியமானது ஒரு குறிப்பிட மறந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பாஜகவுக்கு உள்ளிருந்தே பல்வேறு எதிர்ப்பு வந்து வர ஆரம்பிக்குது. மோடி அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குங்கிறதுனால தான் ஜிஎஸ்டியை குறைக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார், ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நிதின் கட்கரி அவர் வெளிப்படையாக லெட்டர் எழுதுறாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு, ஜிஎஸ்டியை குறைங்க, இந்த இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டியை குறைங்க. இன்சூரன்ஸுக்கு எதுக்கு ஜிஎஸ்டின்னு அவர் கேட்குறாரு, நிதின் கட்கரியே கேட்குறாரு. அடுத்ததா ஜெகதீப் தங்கர், மோடியோட டிமாண்ட் என்னவா இருக்குது, வந்து நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் பதவி விட்டு விலகிட்டேன்னு சொல்லி தான் பிஜேபியோட ப்ரெஷர். அவர் வரல, அவருக்கு வீட்டை விட்டு வெளியில் துரத்துறாங்க. அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குறாரு. அவர் வந்து மோடியை முறைக்கிற அளவுக்கு அவர் தயாராகிறார். எந்த அதிகாரமும் இல்லாத தங்கர் அவர் ஒருத்தர் செய்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பாஜக முதல்வர்கள் அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்தெல்லாம் மோடியை சப்போர்ட் பண்ணலாம் நிற்கலை. நீங்கள் பார்த்தீங்களா, இவர் யூபி முதல்வர் ஏதாவது பேசி பார்த்தீங்களா? ஓட் சோரி எல்லாம் கிடையாது, ஜிஎஸ்டி ரெஃபார்ம் சூப்பர் அப்படி இப்படின்லாம் எதுவும் அவங்களாம் பேசலை. உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அதை விட முக்கியம், அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பாஜகவுக்குள்ளே இருக்கிற சண்டை வந்து ரொம்ப தைரியமாக வெளியில் வருது. அமைச்சர்கள், உத்தரப்பிரதேச அமைச்சர்கள் உத்தரப்பிரதேச முதல்வருக்கு எதிராக பேசுகிறாங்க, யோகி ஆதித்யநாத் எதிராக. ஆமாம், யோகி எதிராக பேசுகிறாங்க. அங்கே மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சிஎம்முக்கு எதிராக டெப்டி சிஎம் முறைச்சிக்கிட்டு அவர் போய் மோடிக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக கனவில் கூட யோசிக்காத டிடிவி தினகரன் கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு. ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும்போதே அதை எடுத்துன்னு போய் பாஜக கொடுத்த ஒரு ஆளு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சீட்டு வாங்க முடியும், அதாவது கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கிற மாதிரி காலில் போய் எனக்கு சீட்டு கூட வேணா நான் ஆதரிக்கிறேன்னு சொன்ன டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும், ஐயா உங்களை பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வமும் முறைச்சிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடியை பார்த்து பயப்பட முடியாதுங்கிறதுக்கான ஆட்கள் வர்றாங்க. இதை பார்த்து அவர் பயப்படுறாரு. இல்லை, இதுக்கு காரணம் வந்து இப்போ பீகாரில் நடக்கக்கூடிய ஓட்டு அதிகாரி யாத்திரை, அவர் ஓட் சோரின்னு எக்ஸ்போஸ் பண்ணது எஸ்ஏஆர் மூலிமா, இதுக்கு மக்களோட ஆதரவு. அதோட மக்களோட ஆதரவுன்றது பாஜகக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஓகே தெரியும், இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது, நம்மளும் கை வச்சு பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கை. அதுதான் அவங்க பயப்படுறாங்க. மக்கள் இதில் கடுப்பாக இருக்காங்கிறத அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ இது போயிடுச்சுன்னு சொன்னால், மக்கள் எதிராக திரும்பிட்டாங்கன்னா கட்சியில் தனக்கு கீழே தனக்கு கூட கும்பிடு போட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே நமக்கு எதிராக திரும்புவாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பீகாரில் மோடியோட தயாரை குறித்து வந்து அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி பாஜக தொண்டர்கள் ரொம்ப ஆரவாரமாக அப்புறம் 2 தடவை காங்கிரஸ் ஆஃபீஸை உடைச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பந்த் நடத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாஜக அவருக்கு ஆதரவாக இருக்குதுன்னு தான் பார்க்க முடியும். இல்லை, அதாவது இப்போ ரமணா படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, சீக்கிரமாக அவங்க நாளைக்கு கொலை பண்ணுறதா சொன்னவங்களாம் ஏன் இன்றைக்கே கொலை பண்ணுறாங்கன்னு கேட்டபோது ஒரு டைலாக் வரும், அப்படின்னா எதிரி பயந்துட்டான்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த நடவடிக்கை என்னென்னா, மோடியை சந்தோஷப்படுத்த வேண்டிய நெருக்கடியில் பாஜக இருக்குங்கிறத விஷயம். ரிசல்ட்டுனால மோடியை திருப்திப்படுத்த முடியாதோங்கிற பயத்தில் சப்போர்ட்டை காட்டுறதுக்காக இவர்கள் அப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இது கிரவுண்டில் என்ன விளைவை உருவாக்கும்? மக்கள் இன்னும் விருப்பம் தான் இருக்கு, இன்னும் விருப்பாங்க. ஏன்னா நீ வந்து ஊர்பட்ட பொம்பளைங்களை பற்றி நீ அசிங்கமாக பேசியிருக்க, தீதியோ தீதி நீ இவர் தான் பேசினாரு, ஜெர்சி பசுன்னு இவர் தான் சொன்னாரு, யாரு இவங்க மோடி தான் சொன்னாரு, சோனியா காந்தியை சொன்னாரு, இத்தனை கோடி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒன்று சொன்னாரு. இல்லை, பெண்கள் அநாகரிகமாக பேசுறதுல பிஹெச்டி வாங்கின மோடி அண்ட் கோ. எங்கள் அம்மா நீ ரொம்ப சிம்பிளாக தேஜஸ்வி ஒரு கேள்வி கேட்டார், அது எடுபடுமா இது எடுபடுமா? அவங்க அம்மாவை திட்டுனாங்கன்னு சொன்னப்போ நீ போய் சீனால பல்ல காட்டிட்டு நின்ன எல்லாருக்கிட்டையும். இங்கே இந்தியாவுக்கு வந்து இறங்கணுன்னு ஒப்பாரி வைக்கிறியான்னு அவர் கேட்குறாரு. இது எடுபடுமா? மோடியோட அம்மா அவமானப்படுத்திட்டாங்கிற பிரச்சாரம் எடுபடுமா? ஒரு காமன் இதில் சொல்கிறேன். இல்லை, ஜனங்களே சொல்கிறாங்க அவனை கைது பண்ணியாச்சுல, இல்லை அவங்ககிட்ட நீ இப்போ எதுவாக பேசிக்கோ பந்துன்னு சொல்லி பிரதமர் வேட்பாளராக இருந்து இவர் அநாகரிகமாக பேசுனது பிரச்சனையா, ஒரு கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பேசுறது பிரச்சனை? பிரதமர் பேசுறது தான் பெரிய பிரச்சனை. அது நாட்டுக்கே ஒரு மாதிரி அவ்வளோதான. இது வந்து இந்த நடவடிக்கை, இந்த அவசர குடுக்கத்தனமான இந்த நடவடிக்கை இவர்களை மேலும் எக்ஸ்போஸ் பண்ணத்தான் செய்யும்.
இவர்கள் அதாவது பாஜக பயத்தில் இருக்கு. குறிப்பாக மோடி ஹாப்பியாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, அவர் பயத்தில் இருக்காருங்கிறது தான் இது எல்லாமே காட்டுறது, ஓவராலாக காட்டுறது. அவர் ஏன்னா இவர்கள் யாரையுமே நம்ப மாட்டாங்க, இவர்களுக்கு யார் மீதும் நம்பிக்கை கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பத்திரிகையாளர் விஜயசங்கர் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார். மோடி இந்தியாவோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உருன்னு இருப்பார், ஃபாரின் போனால் தான் அவர் ஜாலியாக இருப்பார். ஏன்னா இங்கே யார் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லை, எல்லார் மேலேயும் சந்தேகம். இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யும்னா, இப்படி ஏதாவது இவர்களுடைய எந்த சீர்திருத்தமும் பலன் அளிக்காது. ஏன்னா அது ஒரு 4-5 பேரோட நலனை மட்டும் முன்னிறுத்தி செய்யப்படுபவை. ஸோ ஒரு மக்கள் ஒரு கடுமையான நெருக்கடிக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது தான் வழி. வேலைவாய்ப்போ வர்த்தகமோ ஏற்றுமதியோ எதுவுமே உடனடியாக நல்ல விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டை, யூனியன் கவர்மெண்ட்டை நகர்த்தாமல், அவர்களை இந்த இந்திய ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தாமல் எந்த ஒரு இடத்திலும் நாம் ஒரு குறைந்தபட்ச மேம்பாட்டை கூட பார்க்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். பீகார் அதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும்னு நம்பணும். இல்லைன்னு சொன்னால் அதன் பிறகு அதற்காக நாம் எல்லாரும் வேலை செய்யணும். இதுதான் ஒரே வழி. மற்றபடி இது தன்னால் சரியாகும்னு யாரும் கற்பனையும் செய்துவிட வேண்டாம். அதான் ஃபைனல் கருத்தாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.